நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். நம்ம நைட்டு படுத்துட்டு தூங்கணும்னு நினைப்போம், ஆனா அன்வான்டட் தாட்ஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், தூங்கவே முடியாது. உங்க லைஃப்ல நீங்க பண்ண சின்ன மிஸ்டேக்ஸ், பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ரீவைண்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நடக்க போற ஏதோ விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தூங்கவே முடியாது. தூங்க முடியலன்னு நினைச்சு இன்னும் டென்ஷன் ஆகும். உங்களோட பிரெயின் உங்களுக்கு அகேன்ஸ்டாவே வேலை பார்த்துட்டு இருக்கும். But why doesn't your brain trust you? And இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன? இதுதான் நம்ம பார்க்க போறோம். Let's get started. Okay, first things first, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பாயிலர் கொடுக்க போறேன். நம்மளோட தாட்ஸை ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க நினைக்கலாம் உங்களோட தாட்ஸை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கலாம், பட் இட்ஸ் நாட் பாசிபிள். இதுக்கு வந்து பிங்க் எலிஃபென்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இப்ப நான் வந்து ஒரு பிங்க் கலர் எலிஃபென்ட்டை பத்தி நினைக்க கூடாது, யோசிக்கவே கூடாதுன்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி உங்க மைண்டுக்கு வந்து யோசிக்க கூடாது அப்படிங்கிற கமாண்ட் வந்து உள்ள போகாது, பிங்க் எலிஃபென்ட் அப்படிங்கிற இன்புட் தான் உள்ள போகும். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க பிங்க் எலிஃபென்ட்டை பத்தி தான் யோசிப்பீங்க. பட் நம்மளோட தாட்ஸை நம்மளால கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஃபோர்ஸை வச்சு பண்ண முடியாது, அட்டென்ஷன் வச்சு தான் பண்ண முடியும். இப்போ சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் நீங்க ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னாதான் அதை வேணும்னே செய்வாங்க. பிகாஸ் அந்த பிஹேவியருக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம். பாசிட்டிவ் அட்டென்ஷன் கொடுத்தாலும் சரி, நெகட்டிவ் அட்டென்ஷன் கொடுத்தாலும் சரி, அட்டென்ஷன் கொடுக்கறதுனால அந்த புள்ள வந்து அதை திரும்ப செய்யும். இதே மாதிரி தான் நம்ம தாட்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணும் போது அதுக்கு ஆக்சிடென்டலா நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம். நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்க கூடாது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும் போது அதுக்கு அட்டென்ஷன் போகுதுல்ல. ஸோ உங்க பிரெயினுக்கு வந்து என்ன தோணும்னா, இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல, அதனாலதான் இவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு தோணும். ஸோ நீங்க ஒரு தாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க அது இன்னும் சத்தமாயிரும் அண்ட் இன்னும் ஃப்ரீக்வெண்ட் ஆயிரும். அண்ட் இவென்ச்சுவலி நீங்க தூங்குறது கஷ்டமாயிரும். இது வந்து நீங்க ஒரு பாக்ஸிங் மேட்சுக்கு கிளவுஸ்லாம் மாட்டிட்டு நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு அப்புறம் தூங்கணும்னு நினைக்கிற மாதிரி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்களோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகி டயர்ட் ஆனாலும் முழிப்பு வந்துடும், அப்புறம் தூங்கவே முடியாது. ஸோ நீங்கள் அந்த தாட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு யோசிக்காம வெறும் நோட்டீஸ் பண்ணி அக்னாலேஜ் பண்ணால் போதும். நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் மைண்ட் வந்து ஒரு ரிவர், ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆறு. அந்த ஆற்றுல வந்து இலை கிளையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது, அதுதான் உங்களோட தாட்ஸ். ஸோ இந்த இலை கிளையெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காம அதை அப்படியே பாஸ் பண்ண விடுங்க. நீங்கள் வந்து அதை ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்காம ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நோட்டீஸ் அண்ட் அக்னாலேஜ் யுவர் தாட்ஸ். இதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி எதனால நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணும் போது, நைட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும் போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்கள் பிரெயின் வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. உங்கள் மைண்டில் இந்த மாதிரி ஓடும், இன்னைக்கு நம்ம யோசிக்காம பேசிட்டோம் போல, முட்டாள்தனமா நடந்துட்டோம் போல, இப்படி இல்லாமல் அப்படி மாற்றி பண்ணியிருக்கலாமே, இல்லை இப்படி யோசிக்கலாம், நாளைக்கு நடக்க போற பிரசன்டேஷனுக்கு நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேனா. இந்த தாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு குரூப் கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது, அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க என்னதான் நான் ரொம்ப சிக்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரு குரூப் கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆகிறது ஒரு பெரிய த்ரெட் தான். அந்த மாதிரி ஒரு த்ரெட்டை உங்க பிரெயின் வந்து சப்கான்ஷியஸா எப்படி பர்சீவ் பண்ணும்னா, அந்த குரூப் கிட்ட இருந்து நம்ம தள்ளி வந்துட்டோம்னா நம்மளால சர்வே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ஷனை அவாய்ட் பண்றது, அண்ட் செகண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸை நல்லா வச்சுக்கிறது. இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். உங்க பிரெயின் வந்து நீங்க சர்வை பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் யோசிக்கும். ஆனா இதெல்லாம் தூங்க போறதுக்கு முன்னாடி நைட் எதுக்காக நடக்குது? இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, டே டைம்ல இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ப்ராப்பரா அட்ரஸ் பண்றது இல்ல. டே டைம்ல நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பிஸியா ஆக்குபைடா வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்க மைண்ட்ல வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு நீங்க டே டைம்ல டைம் கொடுக்கறதே இல்ல. ஸோ நம்ம பிரெயின் வந்து ஒரு கரெக்டான டைம் பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து நம்மளோட மைண்ட் ஆக்குபைடா நம்ம வைக்கலையோ, எப்போ வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோமோ, நம்ம மைண்ட்ல வேற எதுவுமே இல்லையோ, அப்பதான் இந்த தாட்ஸ் எல்லாம் கொடுக்கும். அப்பதான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்ல, நீங்க சர்வே பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம்ல. உங்க பிரெயின் வந்து இதுதாண்டா சான்ஸ், எல்லா தாட்ஸையும் போட்டு குவிக்கணும்னு நினைக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது நீங்க அப்பவே அப்டேட் பண்ணாம லேட்டர் கொடுத்துட்டே இருப்பீங்க. அப்புறம் நீங்க ஒரு முக்கியமான டாஸ்கை பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ பார்த்து அது அப்டேட் ஆகும். நீங்க வந்து அதை இக்னோர் பண்ணிட்டே இருந்ததுனால ஒரு முக்கியமான டைம்ல அது அப்டேட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணும். இதே மாதிரி தான் உங்களோட பிரெயினும் வேலை செய்யும். முக்கியமான விஷயத்தெல்லாம் நீங்க வந்து பிரையாரிட்டைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணாம விட்டீங்கன்னா நீங்க தூங்குற நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். So the first thing you have to do is get rid of mindless distractions during the day. சோஷியல் மீடியாவை வந்து நீங்க ரேண்டமா மைண்ட்லெஸ்ஸா யூஸ் பண்ணாம அதோட யூஸை வந்து நீங்க ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து சும்மா உட்காரும் போது, இல்ல ஒரு லைன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, இல்ல பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தாட்ஸ் ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நீங்க கொடுக்குறீங்க. அண்ட் இன்டென்ஷனலா உங்க டேல வந்து ஒரு குவைட் டைமை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மியூசிக் எதுவும் கேட்காம யார்கிட்டயும் போன்ல பேசாம ஒரு வாக் நீங்க போலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, உங்களோட கன்சர்ன்ஸ் அப்புறம் உங்களோட டு டூ லிஸ்ட்ல ஒரு நோட் புக்ல நீங்க எழுதி வைக்கலாம். இந்த மாதிரி உங்களோட கன்சர்ன்ஸ், உங்களோட ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் எழுதி வைக்கிறதுக்கு ஒரு டைம் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா
அன்வான்ட் டைம்ல உங்க பிரெயின் அதை பண்ணாது. அண்ட் இந்த டு டூ லிஸ்ட்டை வந்து எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு டைமை நீங்க ஸ்கெடியூல் பண்ணி வைக்கலாம். நான் பர்சனலா என்ன பண்ணுவேன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி என்னோட டு டூ லிஸ்ட்டை வந்து எழுதி வச்சு அப்புறம் ரிவ்யூ பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும். அண்ட் நீங்க தூங்கும் போது உங்களுக்கு அன்வான்ட் தாட்ஸ் அதிகமா வராது. இந்த டு டூ லிஸ்ட் மட்டும் இல்லாம உங்களோட வரிஸ், உங்களோட கன்சர்ன்ஸ், உங்களோட ஆப்ஸ்டிகல்ஸ், சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்கல்ல, திஸ் இஸ் கால்ட் ஸ்கெடியூல்டு வரி. ஸோ பேசிக்கலி ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்களே டைம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ யுவர் பிரெயின் வில் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யூ மோர். அன்வான்ட் டைமில் வந்து அந்த வரியை வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஸ்கெடியூல் டைமில் மட்டும்தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவே ட்ரெயின் ஆகிக்கும். என்ன கேட்டிங்கன்னா, ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் திஸ் இஸ் அ வெரி குட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. சரி, தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போ தூங்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் தூங்க முடியல, அன்வான்ட் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த லீவ்ஸ் ஆன் அ ரிவர் டெக்னிக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து தூக்கம் வரலன்னு வச்சுப்போம். இந்த சிச்சுவேஷனுக்கும் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அப்பவே எந்திரிச்சு உங்களோட பிரச்சனையை பத்தி எழுத ஆரம்பிக்கிறீங்க, அதை ப்ராசஸ் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் இதை சின்சியரா பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் வந்து கன்வின்ஸ் ஆயிரும், உங்களுக்கு தூக்கம் வரும் அண்ட் திரும்ப போய் நீங்க தூங்கலாம். எனக்கும் இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்றதுக்கு நான் மிஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தூங்க போகும்போது நிறைய அன்வான்ட் தாட்ஸ் வரும், ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் படுத்துட்டு தூங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாம எந்திரிச்சு என்னோட நோட் புக் எடுத்து நான் ஒரு பிரெயின் டம்ப் பண்ணேன்னா திரும்ப தூங்க போகும்போது எனக்கு தூக்கம் வரும். உங்களோட ஆங்ஸைட்டி சைக்கிளை பிரேக் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டெக்னிக். எந்த ஷார்ட்கட்ஸுமே கிடையாது. உங்களோட எமோஷன்ஸையும் உங்களோட வரிசையும் நீங்க டே டைம்ல ப்ராசஸ் பண்ணலன்னா உங்களை நைட் அது தூங்க விடாது. சரி, இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, டே டைம்ல உங்களோட எமோஷன்ஸ்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருந்தும் உங்களுக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா நான் இன்னொன்னு சொல்றேன், ரீடைரக்ட் யுவர் அட்டென்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தாட்ஸ்லாம் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, உங்களோட அட்டென்ஷனை வந்து ரீடைரக்ட் பண்ணலாம். எந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி அட்டென்ஷனை ரீடைரக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இஸ் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். உங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயம் இருக்கும், ஆனா வந்து அதை நீங்க ரொம்ப கிராண்டடா எடுத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கிடைச்சிருக்கு, நீங்க வேலைக்கு போறீங்க, ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு எந்த பெரிய நோயும் இல்லை, ஒரு டீசென்டான லைஃபை நீங்க லீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, யூ ஹேவ் a lot to be grateful for. இந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து எந்தெந்த நல்ல விஷயத்துக்குலாம் நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் அன்னைக்கு அந்த நாள் அந்த டேல வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் ஏதாச்சும் நடந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுருப்பீங்க, ஒரு நல்ல கான்வர்சேஷன்ல எங்கேஜ் ஆயிருப்பீங்க, இல்ல ஒரு ஜோக்கை பார்த்து நீங்க சிரிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களோட அட்டென்ஷனை வந்து ஆன்ஷியஸ் தாட்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துச்சோ அது மேல ரீடைரக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதுனால ஒரு சென்ஸ் ஆஃப் வரியில இருந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூடுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆயிருவீங்க. வேற எந்த விஷயத்துக்கு உங்களோட அட்டென்ஷனை வந்து நீங்க ஷிஃப்ட் பண்ணலாம்னா, நம்பர் 2 இஸ் கைடட் இமேஜரி. நீங்க ஏதாச்சும் ஒரு மெடிடேஷன் ஆப் யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். இல்ல யூடியூப்லேயே வந்து கைடட் இமேஜரின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய ஆடியோஸ் வரும். இந்த ஆடியோட நேச்சர் எப்படி இருக்கும்னா, உங்களோட இமேஜினேஷன் வந்து கொஞ்சம் கைட் பண்ணி ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிளசண்டான ரிலாக்ஸ்ட் மூடுக்கு நீங்களே ஷிஃப்ட் ஆயிருவீங்க, தூக்கமும் வந்துடும். சரி, எனக்கு கிராட்டிடியூடும் வேணாம், கைடட் இமேஜரி வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நான் பேசுற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி யாராச்சும் பேசினாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஸோ ஐரானிக்கலி ஒரு பாட்காஸ்ட்டை நீங்க கேட்குறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட ஆடியோ மட்டும் நீங்க கேட்குறீங்கன்னா தட் மே ஹெல்ப் யூ ஸ்லீப். ஆல்ரைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் சைக்காலஜியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேட் பிஹேவியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை.